அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டெஸ்ட் பேட்ச் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவித்திருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையில் 10/5/2024 அன்னைக்கு இந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம 10ஆம் தேதி ஆரம்பித்து அந்த இயர் பிளானில் கொடுத்துருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டென்டேட்டிவ் இயர் பிளானில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ அந்த டெஸ்ட் ஆஃப் டேட்டு ஷெடியூல் என்றைக்கு கொடுத்துருக்காங்கன்ற வரைக்கும் இருக்குங்க. அதுவரை உள்ள நாட்களில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் எஜுகேஷனில், சைக்காலஜியில், ஜிகேவில், மேத்தமெட்டிக்ஸில் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன டேட்டில் எந்தெந்த டெஸ்ட்டை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தை இந்த காணொலியில் பார்ப்போம். ஸோ அதே பாருங்கள், டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மே 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மே மாதம் நமக்கு அந்த டென்டேட்டிவ் டேட் கிடச்சிரும் நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மே 10 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஏறத்தாழ மேத்தமெட்டிக்ஸில் 10 யூனிட்டு, எஜுகேஷன் சைக்காலஜியில் 8 யூனிட்டு, சைக்காலஜியில் அது ஜிகேவில் ஒரு 8 யூனிட், ஆக மொத்தம் ஒரு 10 + 8 + 8 இந்த ஒட்டுமொத்த யூனிட்டையும் நம்ம இந்த டேட்டில் கவர் பண்ணணும். ஒருவேளை ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வின் போது கணிசமான அளவில் ஏதாவது சிலபஸில் சிறிய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அந்த சிலபஸையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு முழு மாதிரி தேர்வு நடத்தும் வரை இந்த பிளான் எப்படி இருக்குது இந்த டெஸ்ட் பேட்சில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா 10/5/2024 அன்னைக்கு நம்ம ஆஸ் பர் சிலபஸில் கொடுத்துங்கிற யூனிட் படியே நம்ம போகிறோம். ஸோ அல்ஜிப்ராவில் எழுதக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ அல்ஜிப்ராவில் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 11, 12, 14 இந்த தேதிகள் முழுக்க அல்ஜிப்ரா இருக்கும். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி அல்ஜிப்ராவில் ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம் 100 மார்க்குக்கு. ஸோ இடையில் இருக்கக்கூடிய இந்த 4 டெஸ்ட்டும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ குரூப்ஸ்லேருந்து ஹோமோமார்பிசம் வரைக்கும் நீங்கள் சிலபஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த சிலபஸில் குரூப்ஸ் ஆரம்பித்து ஹோமோமார்பிசம் முடிய டெஸ்ட் 1ஆக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் 1ல் இன்னொரு கண்டென்ட் சேர்த்துருக்கோம், காலிஸ் தியரம், ஃபைனைட்லி ஜென்ரேட்டட் அப்லியன் குரூப். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு தேர்வு 10/5/2024 அன்று நடைபெறும். அதே போல் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரிங்ஸ் அண்ட் ஐடியல்ஸில் இருக்கும். 12ஆம் தேதி பொறுத்தவரை வெக்டார் ஸ்பேஸில் ஆரம்பித்து கனாலிக்கல் ஃபார்ம் அண்டர் ஈக்குவலன்ஸ் வரைக்கும் ஒரு தேர்வும், 14ல் அதுக்கு பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஃபீல்டில் ஆரம்பித்து அப் டு யூனிட் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ ஆக நமக்கு அல்ஜிப்ராவை பொறுத்தவரையில் இந்த 4 நாட்களில் யூனிட்டை பிரித்து 4 தேர்வு எதிர்கொண்ட பிற்பாடு உங்களுக்கு 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபுல் யூனிட் டெஸ்ட் அல்ஜிப்ராவில் கொடுக்க போகிறோம். இப்போ 10, 11, 12, 13ஆம் தேதி ஒரு கேப் நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி, 15ஆம் தேதி ஒரு கேப் ஃபுல் ரிவிஷனுக்காக, ஃபுல் ரிவிஷன் முன்னாடி ஒரு கேப் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 15ஆம் தேதி நீங்கள் ஃபுல் ரிவிஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு 16ஆம் தேதி ஒரு முழு மாதிரி தேர்வுக்கு நீங்கள் எதிர்கொள்ளலாம் ஒரு யூனிட்டுக்கு. இதே போல் 18/5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் அன்றைக்கி எடுக்கிறோம். ஸோ இப்போது இந்த ரியல் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/5/2024 அன்றைக்கி எடுக்கிறோம். ஸோ அதே போல் அன்றைக்கி 2 டெஸ்ட் எதிர்கொள்ள போகிறோம். கார்டினல் நம்பரில் ஆரம்பித்து ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் வரைக்கும் உங்களுக்கு ரியல் அனாலிசிஸில் ஒரு தேர்வும், அன்றைக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே இது ரெண்டுமே சேர்ந்து உள்ள ஓடி வந்துடுவாங்க. ஸோ யூனிட் 1 எஜுகேஷன் சைக்காலஜி, யூனிட் 1ஓட ஜிகே. ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் பக்கம் உங்களுக்கு கவர் ஆகிக்கும். அதே போல் ரியல் அனாலிசிஸில் கார்டினல் நம்பர்ஸ் ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் வரைக்கும். ஸோ 18ஆம் தேதி பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மோரார்லெஸ் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அந்த சாட்டர்டே சண்டே வரும்போது உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. அன்றைக்கி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஒரு 3 தேர்வு நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். ஒரு தேர்வு மேத்தமெட்டிக்ஸ்லையும் மற்ற 2 தேர்வுகள் எஜுகேஷன் சைக்காலஜிஸ் கம்பேர் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் 19ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, அதே போல் 24ஆம் தேதி சிலபஸ் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சிலபஸ்ன்னு இருக்கும். ரியலில் பொறுத்தவரையில் சீக்வன்ஸ், லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் அண்ட் சப் சீக்வன்ஸ் இதெல்லாம் 19ஆம் தேதி இருக்கும். 21ஆம் தேதி அதே ரியலில் லிமிட், கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வரைக்கும் ஒரு தேர்வும். 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் வந்துடும். 23 உங்களுக்கு மறுபடியும் ஒரு கேப்பு. அப்போ 24ஆம் தேதி அந்த 23 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24ஆம் தேதி ரேமான் இன்டெக்ரல், லெபஸ்கி இன்டெக்ரல், மெஷரபிள் அண்ட் ரிப்பீட்டட் இன்டெக்ரல்ஸ் அந்த யூனிட் முடிய
ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேபி இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆல் டேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட் டெஸ்ட் அண்ட் அதை கொடுக்க போகிறோம் ரியலில். அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி வித் ஜிகே. ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அதே நாளில் 2 தேர்வுகள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரியலுக்கு உண்டான பிளானுங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கு உண்டான பிளானை நீங்கள் பார்த்துக்கணும். ஃபோரியர் சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் இன்டகிரேஷன் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ், ஃபெசர் தியரம் அண்ட் பார்செவல் தியரம் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் வந்துடும். அதே போல் 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபோரியர் சீரிஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் என்எல்டி அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தேர்வாகும். அதே போல் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபோரியர் சீரிஸில் ஃபோரியர் இன்டகரல் தியரமும் பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா முடிய ஒரு தேர்வு எதிர்கொள்ள போகிறீங்க. அண்ட் தென் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் ஜோன் வந்துருச்சு பாருங்கள். ரெட் ஜோன் வந்தாவே அன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் எங்கேஜாக இருக்கீங்க வித் டெஸ்ட்டில் அப்படின்னு அர்த்தம். 1/6/2024 ஸோ ஜூன் முடிஞ்சு ஜூலையில் என்ட்ரு ஆகிறோம். ஃபோரியர் சீரிஸோட ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட்டும் அதே போல் எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 3 பார்க்குறோம், ஜிகேவில் யூனிட் 3 பார்க்குறோம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடும் அதே போல் ஜிகேவில் யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஏன்னா ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜிலாம் பார்க்கும்போது 8 யூனிட் ப்ளஸ் 16 யூனிட் அங்கே உங்களுக்கு கவர் ஆகும் ஒட்டுமொத்தமாக. ஸோ அதையும் பிரித்து இப்படி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி, அதில் கர்வான் ஸ்பேஸில் ஆரம்பித்து ஸ்டெரன் ஃப்ரெண்ட் ஃபார்முலா வரைக்கும் இது நீங்கள் சிலபஸ் வச்சா தான் உங்களுக்கு ஃப்ரம் டு கரெக்டாக டேலியாகி வரும். 4/6 3ஆம் தேதி ரெஸ்ட் கொடுத்து 4/6 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஆஸ்குலேட்டிங் பிளேன், ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் அண்ட் இன்ஸ்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் இண்டிகேட்ரிக்ஸ் இந்த கண்டென்ட்டை உள்ளடக்கிற தேர்வுகள் 4/6 அன்று டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நடைபெறும். 5/6 எடுத்திங்கன்னா ஒன்ஸ் மோர் டெஸ்ட் மறுபடியும் இருக்குது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்வெலப்பும் ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் இன் பிட்வீன் கேப் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் சேர்த்து நீங்கள் 5/6 அன்றைக்கி டெஸ்ட்டாக எதிர்கொள்ள போகிறீங்க. அதுக்கடுத்தாப்பில் 6/6/2024 அப்படின்னு எடுத்திங்கன்னா லைன் ஆஃப் கர்வேச்சர், சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அண்ட் அசிம்டோட்டிக் லைன் ஆஃப் ஐசோமெட்ரிக் லைன் இதை உள்ளடக்கின ஒரு தேர்வு டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரியில் 6ஆம் தேதி. 7ஆம் தேதி பொறுத்தவரையில் கடைசி ஹெட்டிங்காக இருக்கக்கூடிய ஜியோடிசிஸ் அதை மீட் பண்ண போகிறோம் 7ஆம் தேதி. 8 கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனில் இருக்க போகிறீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 9ஆம் தேதி ரெட் ஜோன் வருது. ரெட் ஜோனை பொறுத்தவரையில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் எங்கேஜாக இருக்க போகிறீங்க. 3 தேர்வுகள் 3 யூனிட் ஏற்றாலும் வந்துடும். ஒரு ஃபுல் டெஸ்ட்டு டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரிலையும் அதே போல் எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 4 எடுக்க போகிறீங்க. ஜிகேவில் யூனிட் 4 எடுக்க போகிறீங்க. ஸோ இது 9/6ஆம் தேதி நீங்கள் ஃபுல் எங்கேஜாக இருக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்குள்ளே 11/6 அன்றைக்கி எதிர்கொள்ள போகிறோம். சிலபஸை ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ரிவைஸ்டு சிம்ப்ளஸ் மெத்தடில் ஆரம்பித்து டுவாலிட்டி அண்ட் இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஐபிபி இதெல்லாம் சேர்ந்து இந்த வரை இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உள்ளடக்கின முதல் தேர்வு ஓஆர்லையும். 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிடிபி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அண்ட் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் டிடிடி என்எல்எல்பி இதெல்லாம் சேர்ந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் 12ஆம் தேதி ஒரு தேர்வாகும். 13 கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன், 14 கேம் தியரி, 15 கொயின் தியரி. ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கு போகிறோம். அகைன் மறுபடியும் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ரெட் ஜோன் காட்டுது. ஸோ அங்கே கம்ப்ளீட் எங்கேஜாக இருக்க போகிறீங்க. ஓஆரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி மாடல் அதுவும் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேவில் யூனிட் 5 ப்ளஸ் ஜிகே இங்கே ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஓஆர் ஒரு பெரிய யூனிட்டுங்கிறனால தொடர்ந்து இன்னொரு வாரமும் அந்த தேர்வு எதிர்கொள்ள போகிறோம். 18/6 17 மறுபடியும் உங்களுக்கு கேப் கொடுத்து 18ஆம் தேதி ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ரீப்ளேஸ்மெண்ட் தியரியில் ஒரு தேர்வும், 19/6 அதே ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் நெட்வொர்க் அனாலிசிஸில் ஒரு தேர்வும் எதிர்கொள்ள போகிறீங்க. நெக்ஸ்ட் 21ஆம் தேதி 20 ரெஸ்ட் கொடுக்குறோம். 21ஆம் தேதி ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஒரு ஃபுல் யூனிட் தேர்வை எழுத போகிறீங்க. 22 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்குள்ளே போக போகிறோம். ரைட். ஸோ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸை பொறுத்தவரை பேனாஸ் பேஸில் இருந்து கான்ஜுகேட் ஆப்ரேட்டர் முடிய 22ஆம் தேதியும் 23ஆம் தேதி மீண்டும் ஒரு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ஹில்பர்ட் பேஸில் ஆரம்பித்து மின்கவுசி இன்இக்வாலிட்டி அந்த கண்டென்ட்டை உள்ளடக்கின ஒரு தேர்வு ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே கொஸ்டின்ஸையும் அந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறோம் 23ஆம் தேதிங்க. ஸோ 24 ரெஸ்ட் எடுத்து அடுத்த யூனிட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். 25ஆம் தேதி ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா மேட்ரிசஸ் அண்ட் தென் 26 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அன் ஆப்ரேட்டர் அதில் ஒரு தேர்வு எதிர்கொள்ள போகிறோம். 29ஆம் தேதி 27 28 இங்கே 2 கேப் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டை அன்றைக்கி 29ஆம் தேதி மீட் பண்ண போகிறோம். 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ அதனுடைய ஷெடியூல் கொடுத்துருக்குறோம். காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை 30 1 2 3 ஆகிய தேதிகளில் வருதுங்க. ஸோ 4 5 கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து 6ஆம் தேதி மறுபடியும் காம்ப்ளெக்ஸும் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேவில் யூனிட் 7க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம்.
அதேபோல் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 7, 8, 9, 10, 11 இந்த நாள் எடுத்துக்கிட்டு 12 ஒரு கேப்பு. 13ஆம் தேதி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபுல் டெஸ்ட்டுக்காக வேண்டி. 14 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு ஃபுல் டெஸ்ட்டையும் 14ஆம் தேதி எடுக்க போகிறோம். ஸோ 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 16, 17, 18 இந்த தேதிகளில் ஸ்டாட் 1. ஸோ மொமெண்டம் அதெல்லாம் இருக்குது. கர்வ் ஃபிட்டிங், ரெக்ரெஷன் அனாலிசிஸ், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இது 18ஆம் தேதி வரை. 19, 20 இந்த தேதிகளில் பாருங்கள். 19ஆம் தேதி ஸ்டாட் 1 முடியுது. அன்றைக்கி வந்து நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட் டெஸ்ட்டு ஸ்டாட் 1ல் எதிர்கொள்ள போகிறீங்க. 20, 21, 22, 23 இந்த தேதிகளில் நீங்கள் ஸ்டாட் 2 ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறீங்க. 23 ஸ்டாட்டோட ஃபுல் டெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். 25 பார்த்திங்கன்னா ஜிகே உடைய 1 to 8 யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் 25ஆம் தேதி. அதுக்கு 24 ஃப்ரீ கொடுத்துருக்குறோம். ஸோ ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சைக்காலஜி 10 யூனிட்டு சப்ஜெக்டில், எஜுகேஷனில், ஜிகேவில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுறோம். 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20% டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 27. ஸோ 27 பாருங்கள். 20%ல் 27, 29 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கேப்பில் அந்த எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. 2 யூனிட்டாக டெஸ்ட் எழுத போகிறோம். இது 3ஆம் தேதி வரை. 5ஆம் தேதி எடுத்துக்கிட்டோன்னா மறுபடியும் 5 யூனிட் டெஸ்ட்டும். 7ஆம் தேதி மறுபடியும் உங்களுக்கு இடையில் கேப் இருக்குது இங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு. மறுபடியும் செகண்டு 50% டெஸ்ட்டை எதிர்கொள்ள போகிறோம். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி கேப்பு. 9 பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய 8 யூனிட் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். அண்ட் தென் 11ஆம் தேதியில் ஆரம்பித்து 20ஆம் தேதி வரையும் உங்களுக்கு முழு மாதிரி தேர்வுகள் இடம்பெறும். 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாடல் 1 வித்தவுட் தமிழ். 14ஆம் தேதி 12, 13 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 14ஆம் தேதி மாடல் 2 வித்தவுட் தமிழ். 15 ப்ரிப்பரேஷன். 16 மாடல் 3 வித்தவுட் தமிழ். 17 ப்ரிப்பரேஷன். 18 மாடல் 4 வித் தமிழ் கட்டாய தமிழுடன் கூடிய தேர்வு. 19 ஃப்ரீ. 20 மாடல் 5 வித் தமிழ் கட்டாய தமிழுடன் கூடிய தேர்வு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸாம் டேட்டு கொஞ்சம் முன்கூட்டியே வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் 8ஆவது மாதம் அல்லது கொஞ்சம் தள்ளி வருதுனாலும் இந்த சூழலை சட்டை நம்ம மாற்றிக்கலாம். இது ஒரு டென்டேட்டிவ் பிளான். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்சை பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ இந்த காலகட்டத்துக்குள்ளே அவ்வளோ நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துடலாம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களை இணைத்துக்கொள்ள விரும்புபவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் உங்களை முன்பதிவு செய்த சிலர் வந்து முன்பதிவு செய்து இருக்கிறீங்க. தற்பொழுது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி குழுமத்தில் இணைந்து இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பேமெண்ட்டை 1500 வந்து நீங்கள் பே பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு உங்களை குழுவில் இணைத்துக்கலாம். அக்ஷய திருதிய நாளில் 10/5/2024 அன்னைக்கு முதல் தேர்வு திட்டமிட்டபடி துவங்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.